ஃபஸ்ட்டு சொதி செய்கிறதுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். மீடியம் கிளாஸில் ஹாஃப் கிளாஸ் எடுத்தால் போதும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டுருங்க. நல்லா குழஞ்சி இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும். சொதிக்கு தேவையான காய்கறிகள் பட்டாணி கொஞ்சம் எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன கேரட்டு, 4லேருந்து 5 பீன்ஸு, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் அளவு போட்டாலே போதும் நம்மளுக்கு, எல்லா காயும் சேர்த்து போடுறதுனால. இப்போது விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு நல்லா குக் ஆகிருக்கு. அடுத்தது பாசிப்பருப்பை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறியும் ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி வச்சு அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நான் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூனு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன பிறகு அதில் கடுகு ஒரு 1/4